தேர் யூ கோ மக்களே, சூப்பரான நீலகிரி முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பரிமாறி அசத்துங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். நேற்று சூப்பராக மணப்பட்டி மட்டன் சுக்கா பண்ணி வீட்டில் என்ஜாய் பண்ணோம். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கூல் ஆஃப் பண்ணணும். நம்ம லைம் ரைஸும் நீலகிரி முட்டை கிரேவியும் பண்ண போகிறோம். அதுக்கான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இங்கே முட்டையை பாருங்கள், நான் 4 பக்கமும் இப்படி கோடு போட்டிருக்கேன். 4 முட்டையிலையும் போட்டிருக்கேன். இங்கே புதினா கொத்தமல்லி ஒரு கை அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு மேஜை கரண்டி இங்கே பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், பொரிக்கடலை. 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணலாம். முதல்ல இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம சூப்பராக ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு சைடில் வச்சுருவோம். இப்போ நம்ம கிரேவி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பேன் அடுப்பில் வச்சிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் இந்த 4 முட்டையும் நம்ம போட்டுடலாம். நம்ம தோலை லைட்டாக ப்ரௌன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாலா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்படி 4 பக்கமும் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே ஒரு 20 செகண்டில் நம்ம எடுக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக இப்படி மேலே மஞ்சள் தூளை நம்ம தூவி விட்டு நல்லா 4 பக்கமும் இதை கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூளை ரொம்ப நேரம் எண்ணெயில் காமிக்க வேண்டாம், அது கசக்க ஆரம்பிச்சிடும். இப்படி கலர் வந்த உடனே இந்த முட்டையை ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ 4 பக்கமும் ப்ரௌனும் ஆயிடுச்சு, மஞ்சள் கலரும் வந்துருச்சு. இப்போ நேரம் கடத்தாம முதல்ல இந்த எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுடலாம். அதோடு சேர்த்து வெட்டி வச்சிருக்கிற ஒரு அரை பெரிய வெங்காயம். உங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அருமையா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கொடுப்போம். இந்த இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். மூடி போட்டுடலாம். 2 minutes கைஸ். ஓகே மக்களே, ஒரு 2 to 3 minutes ஆயிடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு. இப்போ இந்த கேப்சிகம், குடைமிளகாய், இதை நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்ல ஒரு டாஸ் கொடுத்துடலாம். இது கூடயே சேர்ந்து வந்துடும். ஒரு நிமிஷம் இதை எண்ணெயில் வதக்கினா போதும். பியூட்டிஃபுல் கைஸ். இப்போ நம்ம ட்ரை மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி மல்லித்தூள், ஒரு அரை தேக்கரண்டி சீரகத்தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதை ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே கூடி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பராக 1 minute ஆயிடுச்சு. மசாலா நல்லா ஒரு கூட்டு மாதிரி கூட ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ அதை லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துடலாம். போதும், அவ்வளோ தண்ணி போதும். இந்த கேப்சிகம் உடைய டேஸ்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். அப்படியே நல்லா அந்த கிரேவியில் இறங்கிரும். சூப்பராக இருக்கும் கைஸ். ஒரு 1 to 2 minutes கொடுப்போம். நல்லா மசாலாவாக அது கூடி வந்துடும். ஓகே, 2 minutes ஆயிடுச்சு. அருமையாக மசாலா கூடி வந்துருச்சு பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல் கைஸ். இங்கே மனம் வந்து சும்மா தூக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பச்சை பேஸ்ட், இந்த பச்சை மசாலா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே, கொஞ்சோண்டு கழுவி ஊற்றிக்கலாம். கழுவுன தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவை ஒரு 2 to 3 minutes நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து இந்த ஆனியன் மசாலாவோட நல்லா கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்பயே உங்களுக்கு தெரியும் இது எங்கே போயிட்டு இருக்குன்ட்டு. இதில் ரெட் மசாலா கிடையாது, சிவப்பு மிளகாய் தூள் கிடையாது, வெறும் பச்சை மிளகாய் அந்த காரம் தான். இப்போ நம்ம இதில் பொட்டுக்கடலை போட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். உடனே கட்டும். ஸோ என்ன பண்ணுங்க, ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற்றி இதை ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா வந்து இதை லூசன் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு லோ ஹீட்டில் இதை குக் பண்ணி எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ இதை மூடி போட்டு இதுக்கு நல்ல ஒரு வேக்காடு கொடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெயெல்லாம் சூப்பராக செப்பரேட் ஆகி வந்துருச்சு பாருங்க. மேலே ஃபுல்லாக எண்ணெய் வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு மேஜை கரண்டி ஃப்ரெஷ் க்ரீம், அதை வந்து நான் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். வெறும் ஒரு மேஜை கரண்டி ஃப்ரெஷ் க்ரீம். இங்கே பாருங்கள், கலர் எப்படி மாறிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. பியூட்டிஃபுல் கிரேவி கிடச்சிருச்சு. இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த முட்டை, இதை வந்து நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா திருப்பி விடுங்க. அந்த கீரல் போட்டிருக்கோம்ல, அது வழியாக ஃபுல்லாக மசாலா உள்ளுக்கு போகும். நல்லா கிரேவி எடுத்து கோட் பண்ணி விடுங்க. ஒரு பியூட்டிஃபுல் கிரேவி கைஸ். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக போகும். கட்டு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இதை மூடி போட்டுடலாம். ஒரு 1 minute வேக்காடு கொடுத்துடலாம். ஓகே மக்களே, நீலகிரிஸ் முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நீலகிரிஸ் முட்டை மசாலா பண்ணி உங்கள் வீட்டாரோட பரிமாறி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீலாகில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான். வாவ், சூப்பர்.